உத்தரப்பிரதேசத்தில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 71 இடங்களையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 62 இடங்களையும் வென்ற பாஜக 2024 75 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 33 இடங்களை மட்டுமே வென்றது பாஜகவிற்கு சரிவை தந்திருக்கிறது. பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இழந்த 29 இடங்களை வென்றிருந்தால் தனி பெரும்பான்மையை பெறக்கூடிய நிலைக்கு வந்திருக்கலாம் என்ற கருத்தும் தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்திலேயே முன்வைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் சரிவுக்கு காரணம் கேட்ட பாஜக தலைமைக்கு 40,000 பாஜக தொண்டர்களிடம் பெற்ற தகவல்கள் அடிப்படையில் 15 பக்கங்களை கொண்ட ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் பல்வேறு காரணங்களை முன்வைத்திருக்கின்றனர் பாஜகவினர். உத்தரப்பிரதேச பாஜக மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரி 15 பக்கங்களை கொண்ட அறிக்கையை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரிடம் நீண்ட விளக்கத்தோடு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் பல முக்கியமான காரணங்களை பட்டியலிட்டிருக்கின்றனர் பாஜகவினர். இந்த முறை ராமர் கோவிலை கட்டியது பாஜகவிற்கு பெரும் வரவேற்பை தரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராமர் கோவில் உள்ள தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்திருக்கிறது. சென்ற முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற பிரதமர் மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த முறை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதற்கு பின்னணியிலும் தோல்விக்கான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. பாஜகவின் வாக்கு வங்கி உத்தரப்பிரதேசத்தின் 6 பகுதிகளில் 8% அளவிற்கு குறைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மற்றும் காசி பகுதிகளில் உள்ள 28 தொகுதிகளில் வெறும் 8 தொகுதிகளை மட்டுமே பாஜக வென்றிருக்கிறது. அதேபோல கோரக்பூர் பகுதியில் உள்ள 13 தொகுதிகளில் 6 தொகுதிகளை மட்டுமே வென்றிருக்கிறது. ஆவத் பகுதியில் 16இல் 7 இடங்களையும், கான்பூர், பந்தல்கண்ட் பகுதிகளில் உள்ள 10 இடங்களில் 4 மட்டுமே வென்றிருக்கிறது. பிராஜ் பகுதியில் உள்ள 13 தொகுதிகளில் 8 மட்டுமே வென்றிருக்கிறது பாஜக. இங்கு இடங்களை தோற்றது மட்டுமில்லாமல் வாக்கு வங்கியையும் இழந்தது பாஜகவிற்கு பெரும் சரிவாகவே பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி 8.61% குறைந்திருக்கிறது. நிர்வாகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளின் எதேச்சதிகாரம் மக்களுக்கு சிக்கலை தந்ததும், அரசின் செயல்பாடுகள் கட்சி தொண்டர்களையே அதிருப்தி அடைய செய்ததும் முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகிறது. அதேபோல கடந்த 6 ஆண்டுகளில் பல அரசு தேர்வுகளின் வினாத்தால் தொடர்ந்து தேர்வுக்கு முன்பே வெளியானது பட்டதாரிகள் வாக்குகளை பெற முடியாமல் போக காரணம் என்றும், இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் பொது பிரிவினருக்கு சலுகை காட்டியதாக எதிர்க்கட்சிகள் பாஜக மீது முன்வைத்த புகார்கள் கவனம் ஈர்த்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைப்போம் என கட்சியின் மாநில அளவிலான தலைவர்கள் பேசியது 6வது 7வது கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களை முன்கூட்டியே அறிவித்தது போன்ற விஷயங்கள் தொண்டர்களின் ஆர்வத்தை குறைத்ததாக கூறப்படுகிறது. இதனை தாண்டி ராஜ்புத் சமூகத்தினர் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காதது, அக்னிபாத் வீரர்களின் தேர்வில் ராணுவத்தினருக்கு இருந்த மனக்கசப்பு, ஓய்வூதியர்களுக்கு முறையான சலுகைகளை அரசு வழங்காதது மற்றும் மொத்த உத்தரப்பிரதேசத்திலும் சேர்த்து 30,000 முதல் 40,000 பாஜகவினருடைய வாக்குகள் நீக்கப்பட்டதை அரசு கண்டுகொள்ளாததையும் தோல்விக்கான காரணங்களா பட்டியலிட்டிருக்காங்க பாஜகவினர். ஒட்டுமொத்தமாக அறிக்கையில் பாஜகவினர் யோகி ஆதித்யநாத் அரசு மீதான அதிருப்தியையே முன்வைத்து காரணங்களை வழங்கியுள்ளனர். கட்சிக்குள்ளும் பொதுமக்களிடமும் பாஜக அரசு மீது ஏற்பட்ட அதிருப்தி தான் பாஜக தோல்வியை சந்திக்கவும் வாக்கு வங்கி குறையவும் காரணம் என்று அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேச பாஜக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.